தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதிகள் கருத்து. சென்னையில் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும். மிக்ஜாம் புயலால் அளிக்கப்பட்ட விடுமுறைகளை ஈடு செய்ய முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து நடிகர் சூர்யா அஞ்சலி. கண்ணீர் விட்டு அழுத சூர்யா. என்ன பண்றீங்க? பழனிமலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். கடைகளை அகற்ற வேண்டாம் என கண்ணீர் விட்ட பெண் வியாபாரிகள். வரும் 9ஆம் தேதி தொடங்கும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காமல் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணிக்கு வர போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். சேம மற்றும் தினக்கூலி பணியாளர்கள் கட்டாயமாக பணிக்கு வர வேண்டும் எனவும் உத்தரவு. போக்குவரத்து துறை அறிவுறுத்தினாலும் திட்டமிட்டபடி ஜனவரி 9 முதல் வேலை நிறுத்தம். வேலை நிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெறும் எண்ணம் இல்லை என்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு திட்டவட்டம். பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக ஜனவரி 8 அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை. அன்றைய தினமே சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. ராஜபாளையத்தில் கனமழையால் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். வாகை குளத்தில் 60 குடும்பங்கள் பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளியில் சிறுமியை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க கோரி ஆர்ப்பாட்டம். கடைகளை அடைத்தும் வாகனங்களை இயக்காமலும் போராட்டம். கோவை விழாவையொட்டி நடைபெற்ற பழமையான கார்களின் அணிவகுப்பு. பென்ஸ், ஃபியட், ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கார்கள் பங்கேற்பு. சோமாலியா அருகே 15 இந்தியர்களுடன் சரக்கு கப்பல் கடத்தல். மீட்பதற்காக விரைந்தது இந்திய கடற்படையின் INS சென்னை கப்பல். பெருந்துறையில் காவலர்களால் சுடப்பட்டவர்கள் நெல்லையில் பிடிபட்டனர். 2 நெல்லை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வாக்கு எண்ணிக்கையை வீடியோ பதிவு செய்வதற்கான நிறுவனத்தை தேர்வு செய்ய டெண்டர் கோரினார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி. EVM, VVPT கொண்டு செல்லும் வாகனங்களில் GPS கருவி பொருத்துவதற்கான டெண்டரும் வெளியீடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க உயர்மட்ட குழு அமைப்பு. ஜனவரி 15க்குள் பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மேற்கு வங்கத்தில் சோதனைக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல். காரை உடைத்து சேதப்படுத்திய கும்பலை தேடும் காவல்துறை. தென்கொரியாவுக்கு சொந்தமான தீவுகளுக்கு அருகே வடகொரியா தாக்குதல். 200க்கும் அதிகமான குண்டுகளை வீசியதாக தென்கொரியா குற்றச்சாட்டு. மறைந்த நடிகர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் கடந்த 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் நடிகர் சூர்யா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். என்ன பண்றீங்க?
மேலும் விஜயகாந்த் நினைவிடத்திலேயே சிறிது நேரம் அமர்ந்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாதது தனக்கு பெரிய இழப்பு என்று வேதனை தெரிவித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு 4 வருஷம் 5 படங்கள் ஆச்சு. பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ வெறியனான ஒரு படம் அவர் கூட சேர்ந்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 8 நாள் இந்த 10 நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாளுமே ஒரு சகோதர அன்போட முதல் நாளே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. என்னன்னா வெஜிடேரியன் சாப்பிடுறியா நீ, என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்ன சாப்பிட வச்சார். நீ நடிக்கிற, உனக்கு உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவர் பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு. 8 நாளும் அவரை நான் பிரமிச்சுதான் பார்த்திருக்கேன். உச்ச நட்சத்திரங்கள்னாலே ரொம்ப தூரமா இருப்பாங்க, விலகி இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுப்பாரு. நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயரை சூட்டலாம் என்றும் சூர்யா விருப்பம் தெரிவித்தார். எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுல சந்தோஷம் தான். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அங்கே நடிகர் சங்க கட்டடத்துக்கு பேர் வைக்கணும், விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கணும் ஆசை இருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அவருக்கான மரியாதை நிச்சயமா செஞ்சாகணும். போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் உள்ளிட்டோரோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வருகின்ற 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே அவர்களுடன் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தோல்வி அடைந்திருந்த நிலையில் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று தொழிற்சங்கத்தினர் அறிவித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் அறிவிப்பு தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் உள்ளிட்டவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வருகின்ற 9ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை கூட போக்குவரத்து துறையின் மூலமாக சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கையில் யாரும் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க கூடாது என்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் மற்றும் போராட்டத்தை அவர்களை கைவிட வைப்பது மற்றும் அவர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் இந்த போராட்டத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது குறித்தான முக்கிய அறிவுறுத்தல்களும் ஆலோசனைகளும் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாலவேல், நன்றி பாண்டியராஜ். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறிய பிறகு நடிகர் சூர்யா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கேப்டன் அவர்கள் அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. பெரிய இழப்பு. அவங்கள இப்ப இழந்துட்டு இருக்கிறது ஒரு பெரியவங்கள, வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர்களை இழந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு அது. அவர் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி கண்டிப்பா திரைத்துறையில அவர் பேர் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். அது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அவரோட நல்ல நல்ல ஞாபகங்களை, அவரோட நல்ல நல்ல பதிவுகளை கடைக்குடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடகங்கள் நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அது திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பல நெகட்டிவான விஷயங்களுக்கு நடுவில் நல்ல நல்ல பதிவுகளை நீங்க போட்டுட்டு இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அவரோட குடும்பத்தாருக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.
திரு விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறிய பிறகு நடிகர் சூர்யா செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். நல்ல பதிவுகள் விஜயகாந்த் குறித்து ஊடகங்கள் ஒளிபரப்புவது மிகவும் நல்ல விஷயம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.